டேரக்டர்ஸ்கள் பார்த்துக்கிறது மான்ஸ்டர் வெர்ஷன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வச்சுக்கோங்களேன். இட் சாப்டர் வரப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சில டாக்ஸ் போயிட்டு இருக்குது. அதை பத்தி நான் டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணா ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் சொன்ன பார்த்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிறது மான்ஸ்டர் வெர்ஷன்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஒரு மாசம் முன்னாடி இட்டோட சீரிஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. சீசன் 1 முடிஞ்சுது. அடுத்த சீசன் 2 2007 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாகவும் சொல்லலை. இது நோடில் பார்த்தீங்கன்னா இட் சாப்டர் 3 வரப்போகுது. ஒரு புது படம் வரப்போகிற வந்து சொல்லிருக்காங்க. என்னடா இது புது ரூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த இட்டு சீரிஸோட டைரக்டரான ஆண்டி முஸ்டரி என்ன சொல்றாருன்னா, இட் சாப்டர் 1 இட் சாப்டர் 2ல இருக்கிற சில அன்சீன் சீன்ஸையும் சில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது சொன்ன அந்த எக்ஸ்டர்னல் கட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு படமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்தால் அது இட் சாப்டர் 3 வைப்பாங்களா? ஏன்னா இட்டு சாப்டர் 2 தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனோட ஒரு க்ளோஷர் மாதிரி. அதில் இட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபார்ம்ல இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா, இல்லை இட்டு சாப்டர் 2ல இருக்கிற சீன்ஸையும் இட் சாப்டர் 3 எடுத்த சில சீன்ஸையும் வச்சு அதை ஒரு படமாக பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அஃபிஷியல் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி சப்போஸ் வருது அப்படின்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட அக்டோபர் இல்லைனா செப்டம்பருக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ சீசன் 2 எப்போ தான் வரும்? இட் வெல்கம் டு பார்த்தீங்கன்னா அது வந்து 2020 வரும். ஏன்னா இப்போ சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2023 ஆரம்பிச்சு மௌன 2025 தான் முடிச்சிருக்கான். அதனால் இதை வந்து நல்லா பொறுமையாகவே எடுக்கட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சீரிஸ் கிடைக்கணும். ஸோ எவ்வளோ பொறுமையாக எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் டேக்ஸ் டைம்ன்ற மாதிரி எவ்வளோ பொறுமையாக எடுத்து நல்லா ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது நல்லது தான். நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த டைம் வந்து ஒரு குவாலிட்டியான வெயிட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம திரும்ப படத்துக்கு வருவோம். இதை வந்து டைரக்டர் பண்ணுறதும் ஆண்டி முஸ்டரி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷேன் திங்ஸில் மைக்கா வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். அது என்னன்னு பார்க்கலாம். அஃபிஷியல் கூடிய சீசன் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி வந்து இட்டு சாப்டர் வைக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது பேர் வைக்க போகிறாங்களா, இல்லைன்னா இட்டு 1 2 சொல்லிட்டு வேறு ஏதாவது பேர் வைக்க போகிறாங்க, டிசெக்ஷன் அந்த மாதிரி அதை வச்சாங்கன்னா இன்னும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டிலாக இருக்கும். ஸோ அடுத்த நடக்க போகிறது தெரியல. ஆண்டி என்ன பண்ணுறதா இருந்தாலும் இல்லை டீப்பாக குக் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே. இட்டு ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து பெருசாக போகுது. ஸோ இட்டோட டைம் லைன் பற்றி உங்களுக்கு தனி வீடியோ வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக.